ஐயா இவளுக்கு என்னதான் செய்தாலே அந்த பிள்ளை ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு வரலாம், ஒருத்தையும் காணல. மீனா ஒருத்தி வந்தாலே போதும், எல்லாரும் ஸ்டேஜுக்கு வந்துருவாங்க. பிள்ளைய காணுமே. சரி சொன்னே. ஆமாடா, நான் பாட்டு படிக்கிறது உங்க அண்ணன் தான் பார்க்கணும் பத்துக்க. சும்மாவே இப்ப மயங்கி மயங்கி உழுதாவ. நான் பாட்டு படிச்சேன்னு நினைச்சுக்கையா, அவ்வளவுதான். ஆமா, நீ கட்டாயமா அண்ணன் பார்த்தே ஆகணும். அது இருக்கட்டும், ரெண்டு பேரும் கொஞ்சம் கேப் விட்டு நில்லுங்க. அண்ணே இவா ஒருத்தி. ஐயா தக்க போற ஆரம்பிச்சுட்டாங்களே. எப்படி பாட்டு படிக்கணும் மட்டும் பாரு. நீங்க ஐ அம் எ சிங்கர். சப்பா, இவளுக்கு இங்கிலீஷே தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஐ அம் எ சிங்கர். யார்கிட்ட? என் தங்கச்சிக்கிட்டயா? நீ சிங்கரே தாமா, வா. என்னம்மா? உங்க தங்கச்சி இந்த காந்த குரலால எப்படி பாட்டு படிக்கணும் மட்டும் பாருங்களே. காந்த குரலால? அதனால உங்க தம்பிய வர சொல்லிருவிய, அவிய பார்க்கணும். அவர் இல்லாமலா நான் வர சொல்லிருந்தேன். உன் காந்த குரலால பாட்டு படி பாப்போம். குட் பிரதர் தான் இப்படிதான் இருக்கணும். நீ பேசிக்கிட்டே இருக்காத, பாட்டு படி. உன் பாட்டு கேட்டுதான் அவள வேற ரூம்ல இருந்து வெளியில வருவாள்வே. அவ்வளவு அழகா படிப்பேனா? நீதாம்மா சொல்லுத. இல்லனே, நான் நல்லா பாட்டு படிப்பேனே. உண்மையிலே உங்க அண்ணி பாட்டு படிப்பாவே? தூள் கலப்பிடாத, உனக்கு என்ன தெரியும்? ஓ அப்படியே. சடங்கு வீட்டுக்கு வரவேலாம் தலை தெறிக்க ஓட போறாவே. யாருகிட்ட? எங்க அண்ணிக்கிட்ட. இப்ப பாரு அண்ணே. தெரியும்டா, அவ என் தன்மானத்தை சீண்டி பாத்துக்கிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியும். உன் மானத்தை காப்பாத்த வேண்டியது இந்த அண்ணியோட பொறுப்பு. தேங்க்யூ அண்ணி. நீ வாமா, நீ வந்து படிமா. தேங்க்யூ மாமனாரே. ஓவ செல்லமா போச்சு இவளுக்கு. மாமியாரே, என் ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் முன்னாடி போய் பாட்டு படி. நீ படிக்க படிப்புல அவளை வேற ரூம்ல இருந்து வெளியில வரணும் பாத்துக்க. கலக்கிருதே. கலக்கு. நல்ல மருமக, நல்ல மாமியாரு. அதுனே உண்மையிலேயே பாட்டு படிப்பா? யார பார்த்து சந்தேகப்படுறிய? இப்படி ஃபங்க்ஷன் வர போதுனே அவ ட்ரைனிங் எடுத்துப்பா. சரிக்கா, பாட்டு படிக்க முன்னாடி இப்படிதான் வரும். ஆமாமா, நீங்க படிங்க நீ. ரொம்ப நாள் ஆயிட்டு பாத்தீங்களா, அதான் வர மாட்டேங்குது. பரவாயில்லம்மா தங்கச்சி, நீ படிமா. தேங்க்யூ. என்ன அவி வந்துட்டாவளா? நீ படிக்கிற படிப்புல அவன் வந்துருவான், நீ படி. குட் மாமனாரே. இவ சிரிச்சிட்டா, அதுக்காகவே நான் பாட்டு படிக்கணும். அம்மாட்டி, இவளர் எங்க போயிருந்த? அத்தி மாமியார் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாவ. இதுக்காவது பாட்டு படிச்சிடணும். இப்படி வாண்டதான் கேட்க. பயவுல எல்லாம் சாக்காவுது. இப்போ புரியுதா எங்க அண்ணிய பத்தி? உண்மையிலே மீனாத்தா தானே? அவங்களுக்குள்ள இல்லாத திறமையே கிடையாது. அதானே நானே பெட்டு கட்டினேன். சடிசு போய் உள்ள வாய பிறந்துக்கிட்டு நிக்குது. இதே மெயின்டைன் பண்ணிட வேண்டியதான். ஆனா நம்ம கூட்டத்தலைகள் ஒருத்தையும் காணுமே. பஞ்சாயத்து தலைவி ரகசியம் ஒன்னையும் காணுமே. அவளும் வாய பிறந்துட்டு நிக்கணும். எல்லாம் எடுத்து வச்சாச்சு, நம்ம கிளம்புவோம். அவ மீனா, அவ எங்க ஊர் சுத்திட்டு இருக்கா? யாரு கண்டா? அவ நம்ம எல்லாரையும் முந்திட்டாக்கா. இவ எப்ப வந்தா? அவ வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவா. இப்ப பாட்டு படிச்சது அவளாட்டி. எங்க அங்க கூட்டத்தையே கூட்டி இருப்பா.
எப்படி அவளுக்கு சாக்கா இருக்கா? பேரதிர்ச்சியா இருக்குது. அப்படிதானே பஞ்சாயத்து தலைவி? சாரி, அவ சொல்லி கொடுத்தது. உன்னை போட்டுறேன். ஐயோ, சீக்கிரம் வாடியா கட்டி. ஆகா, இங்க எல்லாமே வாயப்பழம் தான் நிக்குதா? அத்தி அலறடிச்சு அப்படி இருக்காளுவே. ஆண்டி, I am a singer. உனக்கு ஒரு அளவும் புரியாது. I am a singer. சிங்கரே வரல, ஆனா எப்படி சிங்கிங் பண்றா? நான் அழுதுருவேன் மீனா. இவ எப்ப ட்ரைனிங் எடுத்தா? இவருக்கு சொத்து எழுச்சதுல தப்பே இல்ல. மீனா தங்கம், மீனா தங்கம்மா, ஏற்கனவே அப்பா மனச நீங்காத இடத்த பிடிச்சா. இப்ப சொல்லவே வேண்டாம். சொல்லுங்க மாமனாரே. கலக்கிட்டமா. தேங்க்யூ. அம்மா, ஃபங்க்ஷன் எடுத்துற பிள்ளைய கண்ணல அவள வாழ்த்தி நான் படிக்கண்டாமா? நீ வாழ்த்தி படி, அவ வந்துருவா. அதுக்கு முன்னாடி அப்பா அம்மாக்காக ஒரு பாட்டு படி பாப்பா. இவ்வளவுதானே? இப்ப பாரு. ஃபர்ஸ்ட் மாமனார், ஓகே? எப்பவும் யார மாமனாருங்க? இப்ப பாரு. சரி, ஆதிராவுக்காக படி. மனிதருணது கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. என்னடி சொல்ற? அத்தி உண்மை சொல்லிடும் உங்களுக்கு. சரி, அப்போ பொண்ணு துறையை பத்தி படிக்கணும்னா இந்த காயமான போதும் என்னை தாங்கிக் கொள்ளும் உந்தன் மேனி தாங்காது சென்றேனே. எந்த காதல் என்னவென்று சொல்லாமல் எங்க அழுகை வந்தது. எந்த சோகம் உன்னை காக்கும் என்றென்றும் போது வந்த அழுகை நின்றது. என்னடி இவ புட்டு புட்டு வைக்கிறா? எல்லாம் மெய் மறந்து நிக்குது. இது சரியான நேரம். ஆதிரா, ஸ்டேஜுக்கு வரவும். அதுக்கு முன்னாடி உன் ஃப்ரெண்ட பத்தி ஒரு பாட்டு படி பாப்போம். யாரு? உன் ஆசை தம்பி விக்கி என்ற விக்னேஷ். அவனை பத்தி படி பாப்போம். அவனை பத்தி என்ன? தரனை பத்தி சேர்த்தே படிச்சிருதானே? சரி, படி பாப்போம். எவ்வளவு எங்க நிக்கானுல தெரியலையே. நீ படி, அவனை தானா வருவானுவ. அதானே, நான் படிக்கிற படிப்புல தானா வந்துருவானுல. டேய், ஒளிச்சு வச்சிட்டல. டேய், இந்த டே வானா தோத்து வந்தாச்சு. மரியாதை அண்ணனை கூப்பிடு, இல்ல சார்னு கூப்பிடு. ஓ, உங்க சார்னு கூப்பிடலாம்ல? அப்பெல்லாம் கூப்பிட முடியாது. டேய், நான் உன்ன மூத்தவன். பாரு, அதுக்கான நான் கமிஷனரா போறேன். மரியாதையா என் அண்ணனை கூப்பிடு, இல்லன்னா சார்னு கூப்பிடு. நீ பார்த்தா ரவுடி போய மாதிரியே இருக்க. டேய், என் மோர வாக்கையாதான்டா. அதான் எனக்கு ஒன்னு அப்படி கூப்பிட முடியல. தொலைச்சு ஒழுங்கா அண்ணனை கூப்பிடு, இல்ல சார்னு கூப்பிடு. அதெல்லாம் கூப்பிட முடியாது. டைரியை ஒளிச்சு வச்சுட்டல. டேய் தம்பிகளா, டேய் அப்ரெண்டிஸ்களா. ஐயோ அக்கா, உன் மானம் போச்சு, உன் மரியாதை போச்சு. டேய் தருண் தம்பி. ஐயோ அக்கா, அக்காக்கு வேற வழி தெரியல தங்கங்களா. உங்களை பத்தி படிக்க சொன்னவே படிச்சிருந்தேன். டீ போட்டு கொடுத்துருவாங்களே அக்கா. இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். அக்கா, மீனாக்கா அங்கதான் நிரூபிச்சிட்டியக்கா. என்னடா பயந்துட்டீல? என் தம்பிங்கடா. அக்கா, என் தம்பிடா. அவ நான் பொறுக்கி எடுத்த தங்கம். வைரம். உங்களை மாதிரி எனக்கு யார்டா கிடைப்பா? நீங்க பேரும் புகழும் வாங்குவீங்கடா, எனக்கு தெரியும். என் தம்பிங்க நல்ல வாழ்வானுங்க. இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். நீ கிரேட் மீனா.
உன் நட்புக்கு கலங்க வராம பாத்துக்க வேண்டியது உன் புருஷனான ஏன் கடமை. உன் நட்புக்குள்ள கலங்க வராது, நான் வரவும் விட மாட்டேன். ஏன் மீனா இதே மாதிரி எப்பவுமே எல்லாருக்கும் பிடிச்சவளா இருக்கணும். நான் நினைச்சுக்கிட்டேன் உன்னை எல்லாருக்கும் பிடிக்குது அப்படின்னு கோவப்பட்டேன். உன்னை வச்சு இப்ப எல்லாருக்கும் என்னையும் பிடிக்குது. எல்லாரும் என்கிட்ட பாசமா இருக்காங்க மீனா. காரணம் நீ நிறைய உறவுகளை எனக்கு உண்மையாக சம்பந்தம் பண்ணி கொடுத்துருக்க. எங்க அம்மா சொன்ன மாதிரி இந்த உலகத்திலே ரொம்ப அதிர்ஷ்டக்காரன் நான் மட்டும்தான். உனக்கு புருஷனா வாழ்ற பாக்கியமே எனக்கு கிடைச்சிருக்க. இனி உன் சுதந்திரத்திலயும் சரி உன் சந்தோஷத்திலயும் சரி நான் தலையிடவே மாட்டேன். என் மீனா எது செஞ்சாலும் சரியாதான் இருக்கும். உங்ககிட்ட நான் சில உண்மைகளை சொல்லணும். எதுவும் சொல்ல வேண்டாம். ஏன் சொல்ல விட மாட்டேங்கிறீங்க? தேவையில்லாதத பேச வேண்டாம் நினைக்கிறவனா? இல்ல, நான் உங்ககிட்ட பேசணும். சொல்றல்ல, எதுவும் சொல்ல வேண்டாம். நாளைக்கு வேற ஏதாவது யார் பேச்சையும் கேட்கறவ இந்த பொண்ணு தர கிடையாது. அதுவும் எனக்கு பிடிச்சவங்களை பத்தி நான் யார் பேசினாலும் பேச விட மாட்டேன். யாருக்கும் அந்த அதிகாரத்தை நான் கொடுக்கவும் மாட்டேன். பயப்பட வேண்டாம். அத என்கிட்ட பேசுறதுக்கு அவங்க யோசிப்பாங்க. இருந்தாலும் நான் சொல்லிதானே. சொல்றேன்ல, எதுவும் வேண்டாம். உன் கண்ணுல உண்மை இருக்குது, அது போதும் எனக்கு. இருந்தாலும் நான் சொல்ல வரதே. நிப்பாட்டு, தேவையில்லைன்னு சொல்றேன்ல. என்னை பொறுத்த வரைக்கும் நீ சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். எந்தது தேவையில்லை. சரி, எதையும் போட்டு மனசை குழப்பிக்காம பரட்டுட்டு வா போ. எதையும் போட்டு குழப்பிக்காம பரட்டுட்டு வான்னு சொன்னேன். அவங்க எல்லாரும் உனக்கா காத்துட்டு இருக்காங்கல்ல. எப்படி பரப்படணும்? எப்படி பரப்பணும்னா உனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸ போட்டுட்டு வா. இது எனக்கு பிடிச்ச ட்ரெஸ். என்ன புரியல எனக்கு. புரியலையா? இல்ல இல்ல எனக்கு சத்தியமா தெரியாது. இல்ல எனக்கு இவளுக்கு நான் எடுத்து வச்சது இப்படி தெரியும். டாமி காட்டி கொடுத்துட்டு. ஓ, டாமி பார்த்த பார்வையா? அது கிஃப்ட் கொடுக்கலான்னு. அது பட்டுட்டு வான்னு சொன்னா தந்தா தானே பட்டுட்டு போக முடியும். நீ நீ இப்ப என்ன சொன்ன? தந்தா தானே பட்டுட்டு போக முடியும்னு சொன்ன. நிஜமாதான் சொல்றியா? உங்களை இதுக்கு மேலே காயப்படுத்துறதுக்கு எனக்கு மனசு இல்ல. நிச்சயமா அதை நான் வாங்கிக்கிட்டா நீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். போதும், என்னால நீங்க கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். என்ன ஆனாலும் பரவாயில்ல. என்ன சொல்லிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல, எனக்கு வாங்கிச்ச கிஃப்ட கொடுங்க, நான் போடணும். இவ என்ன ஏத்துக்கிட்டாளா ஏத்துக்கலையா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. உங்களை தான் கேக்குறேன். சரி இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். நானும் வரட்டா? இங்க எல்லாரும் உன்னை தேடிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் தேட மாட்டாங்க. நான் மட்டும் போய் எடுத்துட்டு வரேன். இல்ல, எனக்கு போர் அடிக்குது, நானும் வரேன். டாமி வேற வீட்டுல இருந்தது. அப்படிலாம் போக கூடாது, வேண்டாம். என்ன கூட்டிட்டு போங்க. என்ன குழந்தை மாதிரி இடம் பிடிச்சிட்டு இருக்க? என்ன கூட்டிட்டு போங்கன்னு சொல்றேன்ல. இப்போ நான் கூட்டிட்டு போனா ஒருத்தர் ஒண்ணு சொல்ல மாட்டாங்க. ஏதாவது எடுக்கிறதுக்கு வீட்டுக்கு போயிருக்கான்னு நினைச்சுக்கிடுவாங்க. அப்போ வீட்டுக்கு போலாங்கறியா? போகணும்னு சொல்றேன். எல்லாரும் ஸ்டேஜ்ல நிக்கிறாங்க. இப்போ நான் நீ கூட்டு போனா அதெல்லாம் ஒருத்தரை தேட மாட்டாங்க. வாங்க. தைரியம் தான். ஆமா, சீக்கிரம் வாங்க போலாம். சரி, ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம். என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் உன்னை கூட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டேன். நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? என்ன? நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? ஏன் அப்படி கேக்குற? என்ன பார்க்க நேரம்லாம், என்கிட்ட பேசுற நேரம்லாம் நீங்க கேக்குறது அது மட்டும்தான். ஆனா நான் திருப்பி உங்ககிட்ட நான் கேட்டதே இல்ல. இப்ப கேக்குறேன், நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? இப்போ சந்தோஷமா இருக்க. நிஜமா? சத்தியமா இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்க. இந்த நொடி ரொம்ப சந்தோஷமா இருக்க. என்னால இனி நீங்க கஷ்டப்படக்கூடாது. இந்த உலகத்துல என்ன இந்த அளவுக்கு நேசிச்சதும் கிடையாது, இந்த அளவுக்கு என் மேல யாரும் அக்கறை இருந்ததும் கிடையாது. உங்களை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். பிடிக்குதோ பிடிக்கலையோ உங்களை சந்தோஷமா பாத்துக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். நீங்க இனிமே எப்பவும் சந்தோஷமா இருக்கலாம். ஆதிரா, நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கலாம். இது நீ சந்தோஷமா தானே சொல்ற? சந்தோஷமா தான் சொல்றேன். உங்க சந்தோஷம் தான் என் சந்தோஷம். ஆதிரா, இந்த பொழுது இப்படியே இருக்கணும்னு தோணுது. நிறைய பேசணும்னு தோணுது. பேசிக்கிட்டே இருக்கணும் போல தோணுது. நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லவா? என்ன? நான் இருக்க, அத நீ நம்புறல்ல? என்ன சொல்றீங்க? எந்த சூழ்நிலையிலும் உன் கூட நான் இருப்பேன், நம்புறல்ல? நம்புறேன், நம்புறேன். இனி நீ கலங்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். ஒரு குழந்தை மாதிரி சந்தோஷமா இரு. கட்டாயம்லாம் இல்ல. உனக்கு எப்ப தோணுதோ அப்ப என்கிட்ட பேசினா போதும். இல்ல,
இல்ல, உனக்கு எப்ப தோணுதோ அப்ப பேசினா போதும். ஆனா எக்காந்து கொண்டு உன்னை விட்டு தூரமா போயிருவேன் மட்டும் கனவுல நினைக்காத. இருந்தாலும் செத்தாலும் உன் கூட தான். நீயாவே இரு. உனக்கு எப்ப தோணுதோ அப்ப என்கிட்ட நீ பேசினா போதும். உன்னை விட்டு தூரமாலாம் போகவே மாட்டேன். கூடவே தான் இருப்பேன், உனக்கு துணையா. இந்த உலகத்துல ஒவ்வொரு பொண்ணும் எதிர்பார்க்கிற இந்த ஒத்த வார்த்தை தான். சத்தியமா நான் எதிர்பார்க்கல. நான் இப்ப சொல்றேன், உன்னை விட்டு இப்ப இல்ல, இனி வரை எந்த பறவையில நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். உனக்கு பாதுகாப்பா உன் கூட தான் இருப்பேன். உங்களுக்கு ஏன் என் மேல இவ்ளோ பாசம்? தெரியல. என் மேல என்ன பெத்த தாய் கூட பாசம் வைக்கல, எனக்கு பாதுகாப்பா இருக்கல. சின்ன வயசுல ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்பா இருக்க வேண்டிய தகப்பனும் எனக்கு பாதுகாப்பா இருக்கல. ஆனா அந்த ஒட்டுமொத்த பாதுகாப்பையும் நீங்க கொடுக்குறீங்களே, ஏன்னு எனக்கு தெரியணும். ஏன் என் மேல இவ்ளோ பாசம்? ஆனா நான் எந்த பாசமும் உங்ககிட்ட காட்டலையே. என் மேல ஏன் இவ்ளோ பாசமா இருக்கீங்க? தெரியல ஆதிரா, இப்ப இல்ல, எப்பவுமே உனக்கு பாதுகாப்பா இருக்கணும் மட்டும் தான் தோணுது. உனக்கு எல்லாமா இருக்கணும்னு தோணுது. உங்க தோல் சாஞ்சிக்கலாமா? ஒரு வங்கக்கடல் போல் வந்தான், மங்கைக்கொரு இன்பக் கனவு தந்தான். கண்ணில் என்ன வண்ணங்கள், சின்ன சின்ன மின்னல்கள். கண்ணில் என்ன வண்ணங்கள், சின்ன சின்ன மின்னல்கள். ஓர் காதல் பூத்ததோ, தக்க தொடை வாய்க்காமல் பெண் வாடினாளோ. பக்கம் வந்து கை சேர பண் பாடினாளோ. ஒரு ராகம் ஒரு தாளம் இனி கூடும் போது கானம்தான். ராஜனோடு